இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் சென்ற டிராகன் விண்கலத்தின் டாக்கிங் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைந்துகிறார். அவரிடம் பேசலாம். சார், வெற்றிகரமாக இந்த டாக்கிங் பணிகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கு. அவங்க தொடர்ந்து 14 நாட்கள் ஆய்வுகளாக மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியா தனக்கான இருக்கைய பல கோடிகள் கொடுத்து முன்பதிவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வெற்றிகரமாக செஞ்சிருக்கக்கூடிய நிலையில இந்தியா மீதான பார்வை உலக நாடுகள்ல இதுக்கப்புறம் எப்படி மாறும்? செல்வாக்கு, இந்தியாவுடைய செல்வாக்கெல்லாம் எந்த அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு சார் இந்த திட்டத்தின் மூலமா? விண்வெளித்துறையை பொறுத்தவரையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகள் முன்னிலை வகிக்கிறார்கள். அது விண்வெளி திட்டங்களாக இருந்தாலும் சரி, நிலவுக்கு விண்கலங்களை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய்க்கோளுக்கு ஆய்வூர்திகளை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, அதற்கு தேவையான ராக்கெட்டுகள், விண்கலங்கள், அந்த ராக்கெட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய என்ஜின்கள் போன்றவற்றை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம், இவை அனைத்திலுமே இந்த 3 நாடுகள் ஏற்கனவே முன்னணியில் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகள் தான் இப்படி விண்வெளித்துறையில் பெருமளவிற்கு சாதித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சீனா தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வரிசையில் இந்தியா இணைவதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் நிலவுக்கு வெற்றிகரமாக விண்கலங்களை அனுப்பியிருக்கிறோம், செவ்வாய்க்கும் விண்கலம் அனுப்பியிருக்கிறோம். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது விண்வெளிக்கு நாம் மனிதர்களை அனுப்புவது என்பது நம்முடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்கிறது. அப்படி விண்வெளிக்கு மனிதர்களை வெற்றிகரமாக அனுப்பியதன் பிறகு ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது. இதன் பிறகு நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் இருக்கிறது. இதன் பிறகு கோள்களுக்கு இடையான பயணத்திற்கு இந்தியா திட்டமிடுகிறது என்பதை பார்க்கும். இப்படி எதிர்காலத்தில் விண்வெளியில் நாமும் ஒரு மேல்நிலை வல்லரசுகளுடைய வரிசையில் கால் பதிப்பதற்கான எல்லா முயற்சிகளுக்கும் இந்தியா ஒரு தொலைநோக்கு திட்டங்களை வகுத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் செயற்கைக்கோள்களை செலுத்துவதில் ஏற்கனவே இந்தியா மிகப்பெரிய வல்லாண்மை பெற்ற நாடாக இருக்கிறது. இந்தியாவினுடைய உதவியுடன் பல்வேறு நாடுகள் தங்களது செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு ஏவுகிறார்கள். இப்படி செயற்கைக்கோள்களை ஏவுவது, அதற்கு தேவையான ராக்கெட் தொழில்நுட்பம் என்பது நம்மிடம் வலுவாக இருக்கிறது. ஆனால் இந்த இன்டர் பிளானட்டரி மிஷன் என்று சொல்லக்கூடிய அல்லது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செலுத்தக்கூடிய ராக்கெட்டுகள், அதற்கு தேவையான விண்கலங்களை நாம் தயாரிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதற்காக இந்த விண்வெளித்துறை என்பது தற்பொழுது தனியாருக்கும் கூட திறந்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது தொடர்பாக பல்வேறு முதலீடுகள் வரவேற்கப்படுகின்றன. அது தொடர்பாக பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. விண்வெளி கொள்கை என்று இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கூட விண்வெளித்துறை சார்ந்த ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் விண்வெளித்துறை என்பது உலக அளவில் இந்த வல்லரசு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு இந்த விண்வெளித்துறையிலும் கால் பதித்து, விண்வெளித்துறையிலும் இப்படி பல்வேறு சாதனைகளை, பல்வேறு மைல்கல்களை எட்டி இருக்கும் போதும் அது விண்வெளித்துறையிலும் ஒரு வல்லரசாக திகழ முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்தியா இத்தகைய முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நிலவுக்கும் செவ்வாய்க்கும் நாம் விண்கலங்களை அனுப்பி இருக்கிறோம். பல்வேறு செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்கிறோம். ஒரே நேரத்தில் 100 செயற்கைக்கோள்களை கூட ஏவக்கூடிய திறன் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இதன் பிறகு விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது, வேற்றுக்கோள்களுக்கு மனிதர்களை அனுப்புவது என்பதுதான் அடுத்த கட்ட திட்டம். அதற்கு தேவையான அந்த இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு, அதற்கு தேவையான திட்டங்கள் தீட்டப்பட்டு, அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு, அதற்கு தேவையான ரோட் மேப் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஆக்டின் 4 திட்டத்தின் மூலமாக இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இன்று அவர் சென்று அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தின் பிறகு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். 14 நாட்கள் அவர்கள் அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்க போகிறார்கள். இந்த 14 நாட்கள் ஆய்வுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் அதே அந்த டிராகன் விண்கலத்தின் மூலமாக பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். இது ஒரு குறுகிய கால பயண திட்டம் என்றாலும் கூட ஒரு நீண்ட அனுபவத்தை பெற வாய்ப்புள்ள ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த ஆக்சின் திட்டத்தின் மூலமாக சென்றிருக்கக்கூடிய அந்த சுபான்ஷு சுக்லா விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றதன் பிறகு மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகளோடு அவர் இங்கு பூமியில் இருப்பவர்களோடும் உரையாட இருக்கிறார். அங்கு தான் செய்யக்கூடிய பணிகளை, தான் செய்யக்கூடிய ஆய்வுகள் குறித்து இங்கு பூமியில் இருப்பவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கான திட்டத்தையும் கூட அவர் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் 140 கோடி இந்தியர்களுடைய குரலாக இந்த சுபான்ஷு சுக்லாவினுடைய குரல் ஏற்கனவே விண்வெளியில் ஒலித்திருக்கிறது. இந்த 14 நாட்கள் ஆய்வும் அதன் பிறகு அவர் பூமிக்கு திரும்பக்கூடிய நிகழ்வும் கூட இந்த 140 கோடி இந்தியர்களினுடைய பெருத்த வரவேற்பையும், அதே அவர் வெற்றிகரமாக சென்று சேர்ந்திருப்பது ஒரு ஆரவாரத்தையும் உருவாக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய இந்த அறிவியல் நோக்கங்கள் என்பவை மிக முதன்மையானவையாக பார்க்கப்படுகின்றன. இந்த எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய விண்வெளி திட்டங்கள் சார்ந்து
அதற்கான ஒரு முன்னோடி முயற்சியாகத்தான் இந்த சுபான்ஷு சுக்லாவினுடைய பயணம் அமைந்திருக்கிறது. அதன் மூலம் அவர் ஈட்டப் போகும் அனுபவம் என்பது இந்தியாவினுடைய எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு பெருமளவில் கை கொடுக்கும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த 550 கோடி ரூபாய் செலவழித்து இந்த ஆக்சின் என்ற தனியார் நிறுவனத்தின் மூலமாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பூமிக்கு அவர் வெற்றிகரமாக திரும்பியதன் பிறகு இந்த ககன்யான் திட்ட பணிகளும், இந்தியா தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை கட்டமைக்கின்ற பணிகளும், நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டமும் வேகம் எடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.